தான். கொரோனா காலத்துல எனக்கு நெருங்கின கூட்டாளி ஒன்று என்னோட கிளாஸ் எல்லாத்துக்கும் வருவார். அவரு அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாஹுல்லாஹு ஹைர். அவரை சந்திக்கல ஒரு 6 மாசமா கொரோனா காலத்துல சந்திச்சு படல. வயசாலி மனுஷன், சும்மா சொல்லுவார், சும்மா பேசுவார், கண்டா மிச்சம் இறக்கமா பேசுவார். குரு மஹாசின மௌத்தாக்கு, மௌத்தா போன மக்கள் நல்லா பேசணும், அதனால சொல்றேன். அது சொல்லுவார், முஃப்தி சாப் சும்மா வாழும் ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஒரு சான்ஸை தந்தா, ஏண்ட ஆயுள் ஏண்ட வாழ்நாள் இன்னமத்துக்கு கொடுக்கலும்னு ஒரு ஆசை உண்ட ஒரு அல்லாஹ் ஆப்பர்ச்சுனிட்டி தந்தா, ஏண்ட வாழ்க்கை நான் ஒரு மௌலவி கொடுத்திப்பேன், நான் வாழ்றதை விட அவர் வாழ்ந்து நல்லதானேன்னு வாரு சொல்லுங்க. ஒரு ஆலிமை கொடுத்திருப்பேன், அவர் வாழ்ந்துட்டு போட்டுவேன், நாங்க மௌத்தாரு மிச்சம் நல்ல, நாங்க வாழ்றதை விட மத்தவங்க பிரயோஜனம். அப்ப அந்த அளவுக்கு இப்படியே சதக்கா கொடுக்கலுமான்னு யோசிப்பார். அப்படி ஒரு மனுஷன் அவர். என்னமோ தெரிய ஒரு முஹப்பத், அல்லாஹ்வுடைய அருள் அவரோட வச்ச முஹப்பத்துல ஒன்னும் தெரிய. கொரோனா காலம், கொரோனாட பீக்ல இருந்து கொஞ்சம் இறங்கி வந்து பள்ளியில ஜனாதா தொலையலாம், பள்ளிக்கு வெளியில ஜனாதா தொலையலும், சப்பு நிக்கணும், எப்படி இடம் விட்டு நிக்கணும். அந்த பீரியட் ஒரு காலம் பள்ளிக்கே போகலாமிச்சானே, இது பள்ளிக்கு புகையிலும் ஆனா ஜனாசா. அப்ப தெய்வல பள்ளி தான் ஜனாசா. நான் லொஹருக்கு போயிட்டு இந்த பள்ளிக்கு, அப்ப சொன்னாங்க ஜனாசா ஒண்டிக்கு தொழுவிச்ச போற வெளியில. அப்ப உடனே மாஷா அல்லாஹ் மிச்ச நாளைக்கு பிறகு ஜனாசா ஒன்று தொழுவதுக்கு கிடைச்சல் சொல்லி போட்டு போயிட்டு ஜனாசா போயிட்டு அந்த மனுஷன ஜனாசா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த மனுஷன் ஜனாசா வச்சுக்கொண்டு ஜனாசாட மகன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அது நான் இந்து வரை கேட்டில்ல. சொன்னார், எங்கட வாப்பா அல்லாஹ் அருள் செய்யட்டும் 86 வயசுல மௌத்தாகிட்டாரு. எங்கட வாப்பா யாருக்குமே கடன் இல்லை. வாப்பாக்கு கொஞ்சம் பேர் காசு கொடுக்க இருக்கிறாங்க, அந்த லிஸ்ட் எங்கள்கிட்ட இருக்குது, நாங்க அதை ஹலால் சொல்லிட்டோம். என்ன ஸ்டேட்மெண்ட்? எங்கட வாப்பா யாருக்குமே கடன் இல்லை. வாப்பட டீலிங் வந்து கிளியரான டீலிங். வாப்பாக்கு கொஞ்சம் பேர் கொடுக்கிறாங்க, அதை வாப்பா ஹலால் சொல்லிட்டாங்க. ஜனாசா அடைக்கிறதுக்கு பிறகு நானும் இருந்து ஜனாசா அடைக்கிறதுக்கு பிறகு மகானை கூப்பிட்டு கேட்டேன், மகான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்ல காரணம் என்ன வாப்பான்னு கேட்டேன். வாப்பா சொன்னாராம், ஏண்ட ஜனாசாவை கொண்டு வச்சுக்கொண்டு நீங்க பெருமை பேசவானுங்க. என்ன பெருமை? வாப்பா சரோட வாங்க, அது என்ன அர்த்தம்? ஏண்ட ஜனாசா வச்சுக்கொண்டு நீங்க பெருமை பேசுவானு பகிரங்கமா சொல்லு, நான் யாருக்கும் தாரத்துக்கு இல்லைன்னு சொல்லி, நான் லைட் பில்லும் கட்டுறதுக்கு இல்லை, வாப்பட லைட் பில்லே கட்ட மொத்தம் சொன்னேன். வாப்பட லைட் பில்ல வந்து முஃப்தி சாப் உங்களோட ஹதீ பயான் கேட்டு மத்தல்லுல் கனி துலுமுன் ஹதீஸ் சொல்லிக்குது. மத்தல்லுல் கனி துலுமுன் என்ன அர்த்தம்? இழுத்தடிப்பிச்சிருது, இழுத்தடிப்பிச்சிருது. லைட் பில் வந்தீங்க அதுல போட்டீங்க 14 நாள் கட்டுவாப்பான்னு சொன்ன. 15ஆம் நாள் கட்டுறது இந்த ஹதீஸா? 14 நாள்ல கட்டண்டிக்குது, 15ஆம் நாள் கட்ட 20 கட்டாமீரும் இழுத்தடிச்சிரும். நான் சொல்ற ஒவ்வொரு முஸ்லீமுடைய லைட் பில்லும் வரணும் சிஆர் போட்டு வரும். சிஆர் என்ன? கிரெடிட் போட்டு வரும், கிரெடிட் பேலன்சிங். மிச்சம் பெரிய வித்தியம் ஒன்றும் இல்லை. ஒரு மாசத்தோட லைட் பில் அட்வான்ஸா கட்ட விஷயம் முடிஞ்சு. ஒரு மாசத்துல லைட் பில்ல என்னத்த அட்வான்ஸா கட்ட விஷயம் முடிஞ்சு. அடுத்த மாசம் எப்படி வரும்? சிஆர் போட்டு வரும். நாங்க மவுத்துக்கு விருப்பம், மவுத்தாகணும், கடன் இல்லாம மவுத்தாகணும்டா எலக்ட்ரிசிட்டி பில், வாட்டர் பில், டெலிபோன் பில் எல்லாம் சிஆர் பில். மாஷா அல்லாஹ். ஜனாஸ் மவுத்தாகிறதுக்கு எக்ஸாம்பிள், நல்ல எக்ஸாம்பிள்ஸ். மகனை கூப்பிட்டு சொன்னாராம், சொல்லு அத்தர் என்ன வச்சு கூட பெருமை பேசணும் ஒருத்தர் சிரிச்சு சொன்னாராம். சொல்லு பகிரங்கமா சொல்லு, வாப்பா கடன் இல்லை, யாருக்கு யாரும் கடன் இல்லை, எனக்கு வர இருக்குது, அதை ஹலால் சொல்லுவோம். சரி, அல்லாஹ் வரக்கட்டும், அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. அல்லாஹ்ட்ட நல்ல மௌத்து வேணும். யா அல்லாஹ், என்ன மௌத்து வேணும்? எங்கட கண்டு எல்லாத்திலையுமே மக்கள் பொறாமப்படுறது போல எங்கட மௌத்த கண்டு மக்கள் பொறாமப்படும். பெரிய ஸ்டேட்மெண்ட் சொல்லு, அபூபக்கர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா இருக்கிறாங்க, ஜனாசா வச்சப்பட்டிக்குது. உமர் ஹஜ்ரத் வந்தாங்க, அபூபக்கர் சித்தீக் வந்தாங்க, வந்து ஜனாசாவை பார்த்தாங்க. பார்த்துட்டு மிச்சம் பெரிய ஒன்றுமே சொல்லல. 23 வருஷம் உண்டாகவே இருந்த சஹாபி. அல்லாவே குர்ஆன்ல சொல்லிட்டான் சஹாபின்னு சொல்லி. யாரை பார்த்து? இது யகூலு லிசாஹிபிஹி,
சஹாபின்னு அல்லாவே சொன்னது யாருக்கு? யாருக்கு? அபூபா. அவர் என்ன சொன்னார் மையத்தை பார்த்து? நபீத மையத்தை பார்த்து என்ன சொன்னாரு? ஒன்றுமே சொல்ல. பெரிய ஒரு பயானும் இல்ல. ஹம்து சலவாத்து ஒன்றுமே சொல்லல. சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், 2 வார்த்தை தான். திப்த ஹய்யன் வ மையித்தன். திப்த ஹய்யன் வ மையித்தன். நபியே, வாழ்க்கையும் மனமாத்தான் நீந்திச்சுது, மௌத்தும் மனமாத்தான் நிற்கின்றான். அவ்வளவுதான். சலாமுன் அலைக்கும் திபுத்தும் குர்ஆன்ல வருது. அதே திபுத்தும் சொன்னாங்க. திப்த ஹய்யன் வ மையித்தன். நபியே ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களே, வாழ்க்கையும் மனமாத்தான் இருந்துச்சுது, உங்களோட இருந்தேன், மௌத்தும் மனமாத்தான் நீக்குது. அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையையும் மக்களுக்கு எக்ஸாம்பிள் ஆக்கினது போல எங்களோட மௌத்தையும் அல்லாஹ் எக்ஸாம்பிள் ஆக்கி வைப்பான். எங்களோட மௌத்தை பார்த்து மக்கள் பொறாமப்படணும். அல்லாஹ் எனக்கு இப்படி மௌத்து கிடைச்ச மாதிரி தான் கேட்கணும்.